இங்க பாருங்க, அறநிலையத்துறையை தூக்கி அங்கிட்டு கொடுங்க இங்க கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால தான் இவ்வளவு நடந்திருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டாரே சூடா. அவர்கள் விருப்பப்படி எடுத்து விடுவோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 44,000 திருக்கோயிலை யாரிடம் கொடுத்து நிர்வகிக்கின்றது? 44,000 திருக்கோயிலை நிர்மாணிப்பதற்கு டெண்டர் கோர முடியுமா? ஏலம் விட முடியுமா? துறை என்று ஒன்று இருந்தால்தான், அரசு அதனுடைய தலையீடு என்று ஒன்று இருந்தால்தான் நிர்வாகம் செம்மைப்படுத்த முடியும், நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த முடியும். ஆகவே இந்த அரசு ஏற்பட்டவுடன் இது ஆன்மீகத்துக்கு எதிரான அரசு என்ற பிம்பத்தை உருவாக்க நினைத்தார்கள். அந்த பிம்பத்தை அடித்து நொறுக்கி இருக்கின்றார் எங்களுடைய உயிரினும் மேலான மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதற்காகத்தான் இயலாதவர்கள் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் அதையே இந்து சமய அறநிலைத்துறை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். கார் உள்ளளவும், கடல் நீர் உள்ளளவும், தெய்வங்கள் உள்ளளவும், தெய்வ நம்பிக்கை உள்ளளவும் நிச்சயமாக இந்த துறை அரசு சார்ந்துதான் இருக்க வேண்டும்.